வணக்கம் மக்காஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வீக்கெண்ட்ல திருச்சியில அட்டி போட ஒரு தரமான ஸ்பாட்டை பார்த்தா இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தா போறனால பொறுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. திருச்சியில இருக்க பேர்ட்ஸ் பார்க் தான் இன்னைக்கு விசிட் அடிச்சிருந்தோம். பார்க்கிங் வந்து உள்ளே அலோவ் பண்றாங்க, ஃப்ரீ தாங்க. அண்ட் என்ட்ரி டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 200 ரூபாய் வாங்குறாங்க. அண்ட் போற வழியிலே பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு இலத்தலாம் கொடுத்தாங்க. எதுக்குடா இதெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தா, அட நம்ம ஈமுக்கோழி தம்பி டபக்குன்னு வெடுக்குன்னு வாங்கி சாப்பிட்டாப்ல வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. தரிப்பான்னு சொல்லிட்டு அடிக்கிற வேலை கூட பொருட்படுத்தாம உள்ள போனோம் அப்படின்னா உள்நாடு வெளிநாடு சேர்ந்த எல்லா விதமான பறவைகளையும் இங்க டன் கணக்கில் குமிச்சு வச்சிருக்காங்க. மறக்காம இதோட பேரெல்லாம் பாருங்களேன், மூஞ்சி மூடி, போண்டாபுரா. இந்த போண்டாபுரா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. ஸோ மறக்காம இந்த ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா இந்த பேரோட இந்த பறவைகளை பாருங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காத்துவாகல கொஞ்சம் நேரம் நடந்து போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோழி வகைகள்ல நிறைய வச்சிருக்காங்க. பிரம்மா கோழி அண்ட் அதே நேரத்தில் நெஞ்சு நிமித்தி இந்த மாதிரி உள்நாடு சேர்ந்த வெளிநாடு சேர்ந்த எல்லா பறவைகளுமே இங்க வச்சிருக்காங்க. கோழிகளை குமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மறக்காம அந்த பேரோடும் சேர்த்து இந்த கோழியோடும் பாருங்களேன், செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கும். அப்படியே வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாத்து ஏரியா. அண்ட் வாத்தை இங்க சேல் பண்றாங்க. அண்ட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போன பாத்தீங்கன்னா மீன் அருங்காட்சியம், அதாவது அக்வாரியம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த அக்வாரியத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலர் மீனுமே டன் கணக்கில் குமிச்சு வச்சிருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா ஜாமீன் மட்டும் இல்லையா, ஆனா ஸ்டார் ஃபிஷ் அதையும் நான் பார்த்துட்டு ஐ எம் வெரி ஹாப்பி. இங்க தான் அந்த ஸ்டார் ஃபிஷ் ஒளிஞ்சிருக்கு. எங்கடா அவனை காணோம் தேடி பார்த்துட்டு இருந்தா பாத்தீங்கன்னா இங்க இருக்கான் பாருங்க, இவன் தான் ஸ்டார் ஃபிஷ். அப்படியே அந்த அக்வாரியத்துல இருந்து வெளியில வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்க வீட்டு குழந்தைகளை இந்த முயல்களோட விளையாட விடுறாங்க. ஆனா சேல் யாரும் பண்ணலைங்க. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்க கையிலே அந்த கலர் ஃபிஷ்க்குலாம் ஃபீடிங்கும் பண்ணலாம். செம்ம எக்ஸ்பென்சிவ். அப்புறம் பசிக்கும்ல, அங்கே கேண்டீன் வசதி இருக்கு. ரேட் எல்லாம் ஓரளவு கம்மியா தாங்க இருக்கு. அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல மனசை திடப்படுத்திக்கோங்க. சில குறிப்பிட்ட வகையான எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாத்தையுமே இங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள கொஞ்சம் டர்ரா தான் இருந்தது. இருந்தாலும் மனதைரியத்தை வர வச்சு அந்த பாம்பை பார்த்தா மட்டும் லைட்டா ஜர்க்காது முருகேசா. சரின்னு சொல்லிட்டு அதை தாண்டி வந்தோம்னா உங்க கையில கொஞ்சம் விதைகளை கொடுக்குறாங்க அண்ட் ஒரு கூண்டுக்குள்ள அனுப்பிச்சிடுறாங்க. உண்மையை சொன்னா இங்க தாங்க அந்த மன திருப்தி ஏற்பட்டுச்சு. அதாவது சுத்தி பறவைங்க, நீங்க கையை நீட்டினா போதுங்க அந்த குருவிங்க அந்த கிளிங்க வந்து நம்ம கையிலே உட்காந்து அந்த விதைகளை சாப்பிடும் போது உண்மையை சொன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரிங்க அதை ஒரு ஃபீலா நினைச்சு பாருங்களேன். கவலையெல்லாம் காத்தோட கரைஞ்சு போயிடும். மஸ்ட் இந்த ஸ்பாட்டுக்கு உங்க குழந்தைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட விசிட் பண்ணி பாருங்க. இன்னொன்னு சொல்ல நினைச்சாங்க, சண்டே இந்த மாதிரி டைம்ல போனீங்க அப்படின்னா கொஞ்சம் மனதை தைரியப்படுத்திங்க. ஏன் அப்படின்னா கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கும். அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டோர் கேம்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதையும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட் எல்லாத்தையுமே அலோவ் பண்றாங்க. வீட்டுல இருந்து புளிச்சோறு கட்டிட்டு கூட வந்து சாப்பிட்டுக்கோங்க. யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் பேர்ட்ஸ் பார்க்னு கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா அதுவே காத்தாட கொண்டு வந்து விட்டுரும். அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை நீங்க யார் கூட போகணும்னு நினைக்கிற உங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் பெண் எடுத்தோர் பெண் கொடுத்தோர் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுங்க. அடுத்த வீடியோல வரட்டா.